பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் எஸ்.ஆர். ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இப்பொழுது நம்முடைய பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் வந்துவிட்டது. பங்குனி உத்திரம் ஒரு நல்ல நாள். இந்த நாள்ல சிவசக்திக்கு வரமளிக்கக்கூடிய ஆற்றல் சிவ பூஜை, பார்வதி பூஜை பண்ணுவர்களுக்கு கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரம் முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த வகையிலே பங்குனி மாதத்திலே உத்திர நட்சத்திரம் முக்கியத்துவம் பெறுகின்றது. பங்குனி உத்திரன் பாத்தீங்கன்னா தெய்வ திருமணங்கள் அதிகமாக நடைபெற்றது பங்குனி உத்திரத்தில் தான் புராணங்கள் கூறுகின்றன. 12வது மாதமான பங்குனி மாதமும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணைந்து வரக்கூடியதுதான் பங்குனி உத்திரம். அது சரியாக இந்த 1/4/26 புதன்கிழமை என்று வருகின்றது. இந்த விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் என்று சொல்லுவாங்க. சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்திலே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில காட்சி அளித்த திருநாளாகும். அன்னை மீனாட்சி திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சியளித்ததும் இந்த நாளில்தான். சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனுடைய நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் மன்மதனை உயிர்ப்பித்த நாளும் இந்த பங்குனி உத்திரம்தான். முருகன் தெய்வானையை இந்த நாளில் தான் திருமணம் செய்து கொண்டார். அத்துடன் வள்ளியினுடைய அவதார தினமும் என்றுதான். பர்வதராஜன் தவத்தால் பத்மத்திலே அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் இதுதான். ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இந்த பங்குனி உத்திரம்தான். இந்த நாள்ல மகாவிஷ்ணுடைய மார்பில் உரையக்கூடிய பாக்கியத்தை மகாலட்சுமி பெறுகின்றார்கள். மகாலட்சுமியுடைய அவதார நாளும் பங்குனி உத்திர நாள் தான். ஆக இந்நாள்ல வைணவ ஆலயங்கள்ல மணக்கோலத்தில தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள். அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்திலே பெருந்தேவி தாயார் சன்னதியிலே ஸ்ரீதேவி, பூதேவி, மலையாள நாச்சியார், ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக வரதராஜர் காட்சி தருவார். காஞ்சியிலே காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் போது அதே மண்டபத்திலே ஏராளமான திருமணங்கள் இந்த பங்குனி உத்திரத்தில் தான் நடைபெறும். ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திரத்தில் தான் நம்ம தசரத மைந்தர்களான ஸ்ரீராமன், சீதா, லக்ஷ்மணன், ஊர்மிளா, பரதன், மாண்டவி, சத்ருகனன், சிருதகீர்த்தி திருமணங்களும் ஒரே மேடையில மிதிலையில நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திரன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான். பங்குனி உத்திரத்தன்று சிவ கோயில்கள்ல தீர்த்தவாரியம் நடைபெறும். அந்த நாள்ல தலங்களில் உள்ள கடல், ஏரி, ஆறு, குளம், கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிட்டுமாம். பங்குனி உத்திரத்தன்று கன்னிப்பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோலத்திலே இருக்கக்கூடிய தெய்வங்களை தரிசித்தால் கல்யாண வைபோகம் விரைவிலே கிட்டும். அதுபோல திருமணப்பாடியில நந்தியினுடைய கல்யாணம் கண்டாலும் நம்மளுக்கு திருமண பாக்கியம், திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் நடைபெறும் சொல்றாங்க. காரைக்காலமையான் முக்தி அடைந்த தினமும் பங்குனி உத்திரம் தான். அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தருவதால் மிகுந்த புண்ணியம் கிட்டும். 48 ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருந்தவர்களுடைய மறுபிறவி தெய்வ பிறவியாக அமையும். இந்த திருநாள்ல தான் லோபமுத்திரை அகத்தியர் முனிவரையும் திருமாலின் புதல்விகளான அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளியும் தேவானை வள்ளியாக பிறந்து முருகனை மணந்து கொண்டனர். பூரணா புஷ்கலா ஐயப்பனையும் ரதி மன்மதனையும் கல்யாணம் செய்ததும் இந்த பங்குனி உத்தரத்தன்றுதான் கந்தபுராணம் கூறுகின்றது. திருமலஞ்சேரி, ஆலங்குடி, ஸ்ரீவாஞ்சியம், திருமகள், திருவிடந்தை, திருவேதிக்குடி, பிள்ளையார்பட்டி, திருப்பரங்குன்றம், திருவேலிமலிசை, கன்னியாகுமரி, காஞ்சி, மாங்காடு, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருச்செந்தூர், திருசக்தி முற்றம், கேரளத்திலே திருமணஞ்சேரி, ஆரியங்காவு மற்றும் மணமுடித்தல்லூர், திருவெண்காடு போன்ற பல சேத்திரங்கள்ல இந்த கல்யாண உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறும். இந்த மாதிரி இந்த சேத்திரங்கள்ல நம்ம திருமணமாகாத கன்னியரும் வரன் கிடைக்காதவர்களும் திருமணம் காலதாமதம் வரணும் வேண்டிக் கொண்டு தரிசனம் பங்குனி உத்திரத்தன்று செய்தால்
நிச்சயம் விரைவிலே திருமணம் பாக்கியம் கிட்டும். திருமால் கன்னிகாதானம் செய்து வைக்க பிரம்மன் வேள்வி நடத்த சொக்கநாதர் பங்குனி உத்தரத்திலே சொக்கநாதர் மீனாட்சியை மனம் செய்ததும் இந்த நாள் தான். ஆக இந்த கோல கதை சுதை சிற்பங்கள் எல்லா திருமண மண்டபங்களையும் மணமேடையினுடைய பின்புறம் அலங்காரமாக செதுக்கி இருப்பார்கள். அவ்வளவு அற்புதமான காட்சி. சிவபார்வதி திருமண கோயிலில் ஏதான ஒன்றை தரிசித்தாலும் திருமண வைபவங்களை பார்த்தாலும் விரைவிலே திருமண பாக்கியம் கூடும். பங்குனி உத்தர திருவிழா அன்று கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சகல பாவங்களும் தீரும். இந்த விரதத்தை கடைபிடித்துத்தான் தேவர்களின் தலைவரான இந்திரனும் இந்திராணியும் படைத்தல் கடவுளான பிரம்மன் மனைவியான சரஸ்வதியும் மனைவியாக பெற்றார்கள். பங்குனி உத்தர திருநாள் என்று எல்லா முருகன் கோவிலையும் வள்ளி திருக்கல்யாணம், கள்ளழகர் திருக்கல்யாணம் மதுரையில, திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்க குதிரையில பவனி, திரு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மோகூர் எம்பிரான் திருக்கல்யாணம் நடந்துள்ளன. நெல்லையப்பர் கோவில்ல செங்கோல் திருத்த வீணையும், காரையார் சொரி முத்தையனார் கோவில்ல பங்குனி உத்தர திருவிழம் சிறப்பாக நடைபெறும். ஓமையற்ற வில்வீரன் அர்ஜுனனுக்கு பல்குணன் என்ற பெயரும் உண்டு. பங்குனி உத்தரத்தன்று பிறந்ததால் அவனுக்கு அந்த பல்குணன் என்ற பெயர் இருக்கும். ஊன் உறக்கமின்றி கண்ணமையால் நம்மை காக்கும் இமையவர்கள் என ஸ்ரீ தாயாரும் பார்க்கடல் பள்ளி கொண்டோனும் போற்றும் நாள் பங்குனி உத்தரம். 31 பங்குனியிலே மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்குகின்றன. பனிதரும் குளிர்ச்சியும் சூரிய ஒளி தரும் வெப்பமும் இதமாக இருக்கும். வசந்த திருவிழான்னு சொல்லுவாங்க. அது பங்குனி உத்தர நாள்ல தான் வரமளிக்கும் ஆற்றல் சிவசக்திக்கு அதிகம்னு சொல்லுவாங்க. ஆக சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பரமேஸ்வரர் மணக்கோலத்தில் காட்சியளித்ததும் இதனால்தான். திருவையாறு அருகே திங்களூர் சிவாலயத்திலும் பங்குனி உத்தர திருநாள் மட்டும் லிங்க திருமேனியை சந்திரன் தனது கிரணங்களால் தழுவி வழிபாடு செய்ததை காணலாம். கொள்ளிடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீபுலீஸ்வரர் அம்மன் ஆலயத்திலும் தல விருட்ச மலர்கள் பங்குனி உத்தரத்தன்றுதான் பூக்கும். ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு நம்ம சிவன் கோவில், பார்வதி கோவில், இல்லைன்னா முருகன் தலங்கள் ஏதாவது சென்று வேண்டிக் கொண்டு வந்தால் வேண்டியது நிச்சயமாக கிட்டும். தடைகள் தகரும், சிக்கல் தீரும், திருமண பாக்கியம், மழலை பாக்கியம், எல்லா யோகங்களும் கிட்டும் என்று கூறி பங்குனி உத்தரத்து அன்று விரதம் இருந்து இறைவனுடைய எல்லா அருளால் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.